ஸ்ரீ ரேவா காண்டம் 9ஆம் அத்தியாயம். நர்மதை நதியின் தோற்றம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், முன்னொரு பிற்கால யுகாந்திரத்தை குறித்து நான் தங்களுக்கு கூறுகிறேன், கேளுங்கள். முற்காலத்தில் அசையும் மற்றும் அசையா உயிரினங்களை கொண்ட உலகம் சூரியன்களால் எரிக்கப்பட்ட போது எல்லா இடங்களிலும் ஆறுகள், ஏரிகள் மற்றும் கடல்கள் முற்றிலும் வறண்டு அழிந்து போன போது, மனிதர்களிடையே பஷட் என்ற உச்சரிப்பு இல்லாத போது, மக்கள் ஒழுக்க வரம்புகளை மீறத் தொடங்கிய போது, வானம் முழுவதும் வானவில்லுடன் ஒளிரும் பல்வேறு வடிவ மேகங்களால் நிரம்பியது. மேலும் உலகம் வெள்ளப் பெருக்கால் நிரம்பியது. அதன் பிறகு அது ஒரு பரந்த கடல் போன்ற நீர்ப்பரப்பாக மாறியது. ஹர பகவான் முழு பிரபஞ்சத்தையும் தன் வயிற்றிற்குள் அடக்கி உறங்கச் சென்றார். பிரஜைகளின் தலைவனான அந்த யோக ஆத்மா தனது சொந்த பிரகிருதியை தாங்கிக் கொண்டு கடலிற்குள் நுழைந்து 1000 யுகங்கள் உறங்கினார். பிருகு முனிவர் முதலான அனைத்து முனிவர்களும், சனக்கர் முதலானவர்களும், பிரம்மலோகத்தில் வசிப்பவர்களும், காளை சின்னம் கொண்ட அந்த பெருமான் பல விரிப்புகளால் மூடப்பட்ட ஒரு அற்புதமான தூய்மையான படுக்கையில் தன் மனைவியுடன் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டனர். அந்த பெண்மணி சர்வ வடிவங்களை கொண்டவள். மகேஸ்வரனாரும் சர்வ வடிவங்களை கொண்டவர். அவளை நெருக்கமாக அணைத்து கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த அந்த மாற்றமில்லாத இறைவனை நான் கண்டேன். இறைவனின் பாதத்தருகே தாமரை போன்ற விழிகளையும் அழகான பிட்டங்களையும் கொண்ட கருமை நிறமுள்ள ஒரு பெண் இறைவனின் பாதங்களை பிடித்து கொண்டிருந்ததை கண்டேன். அந்த ஷியாமளா கருமை நிறத்தவள் தூய்மையான களங்கமற்ற ஆடைகளை அணிந்திருந்தாள். அவள் ஒரு மலைப்பாம்பை பூணூலாக அணிந்திருந்தாள். அவளுடைய விழிகள் தாமரை இதழ்களைப் போல இருந்தன. அவள் எல்லா விதமான ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். சிறந்த நிறம் கொண்ட அந்த ஞானம் பொருந்திய நர்மதை நதி 1000 யுகங்கள் முழுவதும் தேவர்களின் தலைவனான உறங்கிக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு சேவை செய்து பணிவிடை செய்கிறாள். மன்னா, பிரம்மதேவரும் தனது மனதில் புத்திரர்களான பிருகு மற்றும் பிறருடன் இணைந்து மாற்றமில்லாத சங்கரனாரை போற்றுகின்றனர். அவர்கள் மிகுந்த பக்தியுடன் நோய்களற்ற சம்புமூர்த்தியை போற்றினார்கள். ஈஸ்வரனாரிடமிருந்து தோன்றிய மந்திரங்களை கொண்டு அவர்கள் அங்கேயே தேவர்களின் தலைவனான இறைவனை போற்றி துதித்தார்கள். திடீரென்று அந்த 4 ஸ்ருதிகளும் கடலில் மூழ்கிவிட்டன. வேதங்களில் இவ்வாறு மறைந்து போனதால் அந்த இறைவன் பிரம்மதேவர் அறியாமை என்னும் இருளால் சூழப்பட்டார். அவர் உறங்கிக் கொண்டிருந்த ஈசான பெருமானை அணுகி அவரை எழுப்பத் தொடங்கினார். ஹரனே, பொன்னிற விழிகளை உடையவரே, எழுந்தருள்வீராக. மகாதேவரே, மகேஸ்வரரே, எனது வேதங்கள் அனைத்தும் எடுத்துச் செல்லப்பட்டு விட்டன. அதனால் நான் தம்மை துதிக்க முயல்கிறேன். அசையும் மற்றும் அசையா பொருள்கள் அடங்கிய தெய்வீகமான அல்லது தெய்வீகமற்ற முழு பிரபஞ்சமும் வேதங்களால் வியாபிக்கப்பட்டிருந்தது. அவற்றால் தான் என்னால் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் நினைவு கூற முடிந்தது. மேலும் படைப்பு தொழிலையும் செய்ய முடிந்தது. அவை இல்லாமல் நான் தனிமையாக உணர்கிறேன். நான் எப்போதும் ஒரு ஊமை, குருடன் மற்றும் அறிவற்றவனைப் போல இருக்கிறேன். அவை இல்லாமல் எந்த அசைவுக்கும், வீரியத்திற்கும், வலிமைக்கும் அல்லது ஆர்வத்திற்கும் நம்பிக்கையே இல்லை. தேவர்களின் தலைவர்களின் தலைவரே, அவை இல்லாமல் என்னால் எதையும் நினைவு கூற இயலவில்லை. தேவர்களின் தலைவர்களின் தலைவரே, அவற்றை எனக்கு விரைவாக திருப்பி கொடுப்பது உமக்குரிய கடமையாகும். அசையும் மற்றும் அசையா பொருள்கள் அடங்கிய முழு பிரபஞ்சமும் உணர்வற்றதாகவும் குருடாகவும் செவிடாகவும் இருக்கிறது. சுரர்களின் தலைவரே, 14 உலகங்களும் பிரகாசிப்பதில்லை. வேதங்களை இழந்ததால் சுரர்களின் தலைவரே, நான் வீரியத்திலும் உயர் சக்தியிலும் குறைவுபட்டுவிட்டேன். அதனால் நான் தங்களை ஆர்வத்துடன் வணங்குகிறேன். அசையும் மற்றும் அசையாத எதுவாக இருந்தாலும் அனைத்தும் வேதங்களிலிருந்தே பிறக்கின்றன. பிரபஞ்சத்தின் குருவே, வேதங்களின் நித்திய புதையல் அகற்றப்படாத வரை மட்டுமே முழு சாஸ்திர நூல்களின் தொகுப்பும் நன்கு பிரகாசிக்கிறது. வேதங்களை கடைபிடித்து அவற்றில் உறுதியாக நிலைத்திருப்பதன் மூலம் உதயமாகும் சூரியனால் இருள் அழிக்கப்படுவது போல
எல்லா பாவங்களையும் அடக்க முடியும். நித்தியமான பிரம்மம் வேதங்களில் உள்ள நுட்பமான இரகசியமாகும். இறைவா, அது இதயத்தில் வீற்றிருப்பதாக நான் அறிந்திருந்தேன். வேதங்களின் கர்ஜனையால் அது இப்போது சென்று விட்டது. சங்கரா, இன்று நான் தமக்கு முன்பாக வேதங்களை ஓதிக்கொண்டிருந்தேன். திடீரென்று அந்த வேதங்கள் அனைத்தும் சென்று விட்டன. இறைவா, என்னால் பூமியை படைக்க இயலாது. அவை அனைத்தும் முன்னால் உள்ள கடலில் நுழைந்து விட்டன. அவை என்னால் வேண்டப்படுகின்றன. அவை என் நினைவில் நிலைத்திருக்கட்டும். சர்வேஸ்வரரே, அகன்ற விழிகளை கொண்ட இந்த மகள் எல்லாவற்றையும் அறிவாள். பவனே, அவளை போல் வேறு யாரும் இல்லை. அவள் 1000 யுகங்களாக இருந்து வருகிறாள். இந்த புகழ்பெற்ற மார்க்கண்டேய முனிவர் அறிவாளிகளில் மிகச் சிறந்தவர். மகாதேவரே, அவர் ஒவ்வொரு யுகத்திலும் உம்மை வழிபடுகிறார். கல்பன், அவர் மக்களின் நலனுக்காக சிறந்த விரதங்களை மேற்கொள்கிறார். 3 உலகங்கள். பிரம்மா பரமேஸ்வரி இவ்வாறு கூறியதும் தேவர்களின் தலைவரான இறைவன் நதிகளின் சிறந்தவளான நர்மதையிடம் இனிமையான மென்மையான வார்த்தைகளால் உரையாடினார். பாக்கியசாலியே, பிரம்மதேவர் கேட்பதை அவரிடம் கூறுவாயாக. பிரபஞ்சத்தின் குருவான பிரம்மதேவரின் வேதங்கள் அனைத்தையும் யார் எடுத்துச் சென்றார்கள்? ருத்ரனாரால் இவ்வாறு கேட்கப்பட்டதும் மான் போன்ற விழிகளை கொண்ட நர்மதை கூறினாள், மகேஸ்வரரே, தாங்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது பிரம்மதேவர் வேதங்களை ஓதிக்கொண்டிருந்தார். இந்த பயங்கரமான நீர்ப்பரப்பில் மது மற்றும் கைடபன் என்ற 2 கொடிய தானவர்கள் ஒரு பலவீனமான இடத்தை கண்டறிந்தனர். இந்த 2 அசுரர்களும் முந்தைய கல்பத்திலேயே பிறந்தவர்கள். அவர்களை தேவர்களால் தோற்கடிக்க முடியவில்லை. மகாதேவா, முன்னொரு காலத்தில் நீங்களே அவர்களை படைத்தீர்கள். அதனால்தான் அவர்கள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வெல்ல முடியாதவர்களாக இருந்தனர். அவர்கள் எல்லா பெருமைகளையும் செல்வங்களையும் பெற்றிருந்தனர். அவர்கள் காற்றை போல நுட்பமான வடிவம் எடுத்தனர். பிரம்மதேவர் வேதங்களை ஓதிக்கொண்டிருந்த போதே அவர்கள் அனைத்து வேதங்களையும் பறித்து சென்றனர். அதன் பிறகு அவர்கள் பெருங்கடலுக்குள் நுழைந்தனர். அமிர்தாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த பேரொளி பொருந்தியவர் சங்கம் சக்கரம் கதாயுதம் ஏந்திய தேவர்களின் தலைவனை நினைவு கூர்ந்தார். மாமன்னரே, தானவர்களின் மரணத்தை ஏற்படுத்த வல்லவரும் அனைத்து தெய்வங்களாலும் வணங்கப்படுபவருமான அந்த சிறந்த தேவன் பூமியின் மேற்பரப்பிற்கு வந்தார். பின்னர் அந்த பெருமான் ஒரு மீனின் வடிவத்தை எடுத்து கடலை கலக்கினார். அங்கே அந்த பெருமான் பாதாளத்தில் வைக்கப்பட்டிருந்த வேதங்களை கண்டார். மதுவை அளித்தவர் மிகுந்த வீரியமும் வலிமையும் கொண்ட அந்த 2 தைத்தியர்களை கண்டார். தனது சக்தியால் மிகுந்த வீரியமும் பயங்கரமான வலிமையும் கொண்ட அந்த 2 வலிமைமிக்க கரங்களை உடைய தைத்தியர்களையும் அவர் கொன்றார். சக்கரத்தால் அலங்கரிக்கப்பட்ட பிரபஞ்சத்தின் இறைவன் அங்கே நீரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வேதங்களை கொண்டு வந்து 4முக பிரம்மதேவரிடம் ஒப்படைத்தார். அதன் பின்னர் வேதங்களை திரும்ப பெற்ற பிதாமகர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். அவர் மீண்டும் அசையும் மற்றும் அசையா உயிரினங்களை கொண்ட முழு பிரபஞ்சத்தின் படைப்பை தொடங்கினார். ருத்ரனாரின் பணிப்பெண்ணான புண்ணியமான தெய்வீக நதியானவள், ருத்ரனாரின் திருமகளான கோதாவரி நதியானவள் அனைத்து உயிரினங்களையும் தூய்மைப்படுத்துபவள். தனது நீரை அங்கே திசை திருப்பினாள். அப்போது தேவர்களும் முனிவர்களும் தவத்தையே தங்கள் ஒரே சொத்தாக கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியான மனதுடன் அவளது கரைகளில் முக்கண் பெருமானை வழிபடத் தொடங்கினர். மகேசனாரின் ஒற்றை வடிவம் மற்றொரு காரணத்திற்காக 3 வடிவங்களாக மாறி பிரம்மா, விஷ்ணு மற்றும் ஈஸ்வரன் ஆகிய வடிவங்களில் செயல்படத் தொடங்கியது. இவர்களுக்குள் முழுமையான வேறுபாட்டை வலியுறுத்தும் அளவிற்கு மயங்கியவர்கள் பாவச் செயல்களை செய்பவர்கள் ஆவர். அவர்களுக்கு எப்படி பக்தி மற்றும் ஆன்மீக நிறைவு கிடைக்கும்? அதே போல ருத்ரனாரிடமிருந்து பிறந்த இந்த 3 நதிகளும் கங்கை, ரேவா மற்றும் சரஸ்வதி ஆகிய வெவ்வேறு வடிவங்களில் ஒன்றே ஆகும். கங்கை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவம் மற்றும் அனைத்து பாவங்களையும் அழிப்பதற்கு உகந்தது. ருத்ரனாரின் உடலிலிருந்து தோன்றிய நர்மதையும் அது போன்றதே. பிரம்மதேவரின் வடிவமான அன்னை சரஸ்வதி தேவி 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டவள். அந்த தேவியின் தெய்வீக வடிவம் அவள் விரும்பிய இடத்திற்கெல்லாம் செல்லக்கூடியது. அவள் பேச்சின் செழுமையை, அதாவது சக்திகளை குறிக்கிறாள்.
நர்மதை நதி சிறப்பாக மிக சிறந்த மற்றும் மிகவும் மங்களகரமான வடிவம். அவள் விரும்பிய இடத்திற்கெல்லாம் செல்லும் சக்தியுடன் தெய்வீகமாக அருளப்பட்டவள். எல்லா இடங்களிலும் அவர் தேவர்களால் வணங்கப்படுகிறாள். அவர் பின்வருமாறு நினைவு கூறப்படுகிறாள். அனைத்து உயிரினங்களிலும் பரவியிருக்கும் நுட்பமான வடிவங்களிலேயே மிகவும் நுட்பமானவள் இவளே. இதுவே அழியாத நித்தியமான சொர்க்கத்திற்கு இட்டு செல்லும் சிறந்த படிக்கட்டாகும். உலக வாழ்க்கை கடலில் இருந்து மக்களை மீட்கும் பொருட்டு ருத்ரனால் அவள் படைக்கப்பட்டாள். இந்த நதியின் நீரை பருகுபவர்கள் பெரும் பாவங்களின் திரளில் இருந்து விடுபடுகிறார்கள். அவர்கள் ஆதியற்ற உலகியல் வாழ்வு நிலையை கைவிட்டு தூய்மையான மற்றும் நிரந்தரமான முக்தியை அடைகிறார்கள். கங்கையை போலவே ரேவையும் சரஸ்வதியும் அவ்வாறே இருக்கிறார்கள். புண்ணிய நீராடல், தரிசனம் மற்றும் தியானத்தால் பெரும் புண்ணியம் சமமானதாக கூறப்படுகிறது. வழங்கப்பட்ட வரத்தின் காரணமாக அந்த பாக்கியம் பெற்றவள் நர்மதை நதி கற்றறிந்தவர்களால் உயர்ந்தவளாக கூறப்படுகிறாள். இறைவனின் கருணையால் அவள் வற்றி போவதில்லை. அவளை அணுகினால் பக்தன் முக்தி அடைகிறான். எனவே சிறந்த மன்னனே, நர்மதை கரையில் முக்கன் இறைவனை வணங்கி புண்ணிய நீராடல் மற்றும் பிற மங்களகரமான சடங்குகளை செய்வதன் மூலம் மக்கள் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். இந்த மகாநதி தேவி உமை மற்றும் ருத்ரனாரின் அங்கங்களிலிருந்து தோன்றியதால் அவள் மிகுந்த புண்ணியம் உடையவளாகி பக்தர்களை ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறாள். சிறந்த ஈசானனின் உடலிலிருந்து விடுபட்ட பின்னர் இந்த தெய்வீக நதியின் செயல்களை கேட்பவர் கந்தர்வர்களாலும் யக்ஷர்களாலும் உறக்க பாடப்பட்டவராக பகவான் ஸ்ரீ ருத்ரனாரிடம் செல்கிறார். 9ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.